வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற ரவை வச்சு ஒரு சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். எந்த பதமும் இதுக்கு தேவை கிடையாதுங்க. கேக் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்பாஞ்ச் கேக்கை விட இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த கேக் வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு மெஷரிங் கப்பில் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே போல் ஒரே அளவுகள் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம கேக் செய்கிறதுக்கு எப்போவுமே அளவுகள் வந்துட்டு ஒரே பொருளை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அரை கப் அளவுக்கு தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். புளிப்புள்ளாத தயிராக மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு ரவா வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. நெய்யை வந்துட்டு லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துருக்குறேன். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கட்டிகள் இல்லாத போல் நல்லா வந்துட்டு கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்க்கும் பொழுது தண்ணியாக தாங்க இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. இந்த ரவாலாம் நல்லா ஊறி பெருசாகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது மாவு வந்துட்டு கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்கும். பாருங்கள், அந்த பதம் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு நல்லா திக்காகி வந்திருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம கேக் செய்ய போகிற மோல்டில் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இதே போல் ஒரு மோல்டில் வந்துட்டு நான் வந்துட்டு லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு நம்ம கலந்தெடுத்து வச்சுருக்கிற மாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாத்திரம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மாவையும் வந்துட்டு அதில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த மூடி போட்டு மூடிட்டு அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை வந்துட்டு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுறணுங்க. அப்போ தான் அந்த சூடு வந்துட்டு நல்லா உள்ளே இருக்கும். கேக் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இது ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ கேக் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஓரங்களை லைட்டாக கத்தி வச்சு நீக்கி விட்டுறலாம். பாருங்கள், கேக் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.